லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்று கொழும்பு பத்ரமுள்ள பகுதியில் இராணுவ வெற்றி நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு அரசியல்வாதிகள் யாருமே அழைக்கப்படவில்லை. மிக முக்கியமாக பலருடைய கருத்தாக இருந்தது, இராணுவ வெற்றி என்றாலே அது யுத்த வெற்றி தான், யுத்த வெற்றி என்றாலே அது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான். ராஜபக்ஷக்களுக்கு இந்த யுத்த வெற்றியை விட்டால் வேறு எந்த வெற்றியும் இல்லை. 2022 நாடு வங்குரோத்து அடைய யார் பிரதான காரணம் என்று எல்லோருக்குமே தெரியும். ஏன், உயர் நீதிமன்றமே காரணத்தோடு வெளியிட்டது. 2022 நாடு அகல பாதாளத்தில் விழுவதற்கு ராஜபக்ஷக்கள் தான் பிரதான காரணம் என்று. கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதி, மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர், பெசல் ராஜபக்ஷ நிதியமைச்சர், நாமல் ராஜபக்ஷ அமைச்சர், இப்படி இவர்களுடைய குடும்பத்தினர் தான், இவருடைய குடும்ப ஆட்சியில் தான் நாடு அகல பாதாளத்திலே விழுந்தது. எழ முடியாத அளவுக்கு அடிமேல் அடி. ஏனைய நாடுகள் அவர்கள் சிறப்பாக அந்தந்த நாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றார்கள் வெற்றிகரமாக. ஆனால் இலங்கை மாத்திரம் கொரோனாவுக்கு பிறகு படுகொலியிலே விழுந்து விட்டது. ஆனால் இன்று இவர்கள் பெரிதாக பேசுவது இந்த யுத்த வெற்றி, இராணுவ வெற்றி புரியவில்லை. நிறைய பேர் குறித்து காட்டுவது இலங்கையில் இருக்கின்ற 2 வெற்றி என்றால் 1996 இலங்கை வென்ற ICC உலகக்கிண்ண அந்த வெற்றியும், அடுத்ததாக 30 வருட கால யுத்த வெற்றியும் தான். அதை தாண்டி இலங்கையில் எந்த ஒரு வெற்றியும் காணவில்லை. ஒரு நாடாக, ஒரு இலங்கை சமூகமாக, ஒரு இலங்கை மக்களாக ஒட்டுமொத்த நாடுமே எப்பொழுது உண்மையான வெற்றியை அடையப் போகின்றது? அது பொருளாதார ரீதியாக, நல்லிணக்க ரீதியாக, சமாதான ரீதியாக எப்பொழுது வெற்றி அடையப் போகின்றோம் என்றால் அதற்கு இந்த நாட்டிலே இன்று வரை எந்த விதமான பதிலும் இல்லை, யாரிடமும் இல்லை. ஆனால் பேசுவதெல்லாம் நடந்து முடிந்த இந்த 2 வெற்றிகள் சம்பந்தமாகத்தான் தொடர்ந்தும் பேசுவார்கள், அவற்றை தான் நினைவும் கூறுவார்கள். அது அப்படி இருக்கையில் இன்று இந்த இராணுவ வெற்றி நிகழ்வுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற, அதாவது நான் இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்கின்ற நேரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய உரை சென்று கொண்டிருக்கின்றது, அவர் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்திலே இருக்கின்றார்கள் தானே. இன்னமும் என்னதான் இலங்கையில் நடந்தாலும் நாடொன்றாவது மிஞ்சியதே என்று சொல்லுவதற்கு பலர் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. நாடு அகல பாதாளத்தில் விழுந்தாலும் பரவாயில்லை, சாப்பிட குடிக்க எதுவுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாடு என்று இருக்கிறது எங்களுக்கு, அது போதும் அப்பா, அதற்கு காரணமே இவர்தான் என்று இன்னமும் அதே பெற அடிப்பதற்கு அந்த கூட்டம் இன்னமும் இருக்கின்றது. அவர்கள் தான் இவர்கள் எல்லாம் இப்பொழுது விசாரணைகளுக்காக அங்கங்கே விசாரணை திணைக்களத்துகளுக்கு செல்லும் போது விசாரணை திணைக்களத்துக்கு வெளியே ஆதரவு குரல் கொடுக்க பேருந்துகளில் ஏறி வருவார்கள், வரவழைக்கப்படுவார்கள். இவர்கள் தான் அவர்கள். ஆகவே இவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இருந்தாலும் அவர்களும் நாட்டு மக்களாயிற்றே. ஆகவே தான் இன்று எதிர்பார்க்கப்பட்டது மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா இல்லையா என்று. ஆனால் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதற்கான காரணமும் இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே இது சம்பந்தமாக பேசப்பட்டது. அமைச்சர் லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மெடிப்ளேஸ். இலங்கையில் இருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். திரையில் தோன்றுகின்ற இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் உறவுகளுக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விஜித ஏரத் இது சம்பந்தமாக காரணத்தை வெளியிட்டிருந்தார். அவர் கூறும்போது, அதாவது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்கின்றார்,
அவர் எந்த ஊடகம், எந்த ஊடகவியலாளர் என்பது உங்களுக்கு நான் சொல்லும்போது தெரிந்திருக்கும். 2 பிரதான ஊடகங்கள் இருக்கின்றது சிங்கள மொழியில். அதில் ஒரு ஊடகத்தில் தான் ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார், உண்மையான யுத்த வெற்றிக்கு காரணம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவர் இல்லாமல் யுத்த வெற்றியா, இராணுவ நினைவுபடுத்தலா, ஏன் அவரை அழைக்கவில்லை என்று கேட்கின்றார். அப்பொழுது பதில் வருகின்றது, ஸ்ரீலங்கா இராணுவத்தின் 17வது ஆண்டு போர் வீரர்களின் நினைவு நிகழ்வுக்கு அரசியல் களத்தைச் சேர்ந்த எவரும் அழைக்கப்படவில்லை. முப்படைகளும் காவல்துறையும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் எந்த ஒரு அரசியல் அமைப்பிற்கும் அல்லது அரசியல் தலைவர்களுக்கும் தனிப்பட்ட அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என கேட்ட கேள்விக்குத்தான் அவர் அவ்வாறு பதிலளித்தார். இது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிகழ்வு, ஜனாதிபதி மற்றும் தொடர்புடைய அமைச்சர்கள் மட்டுமே இதில் பங்கேற்பார்கள் எனவும் பதில் வழங்கியிருக்கின்றார். இதேவேளை போர் வீரர் தின நிகழ்வுகளுக்கு வெளியே பல்வேறு தரப்பினரால் நடத்தப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வுகள், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் பகுதியில் நடைபெறும் இனப்படுகொலை வாரம் என அழைக்கப்படும் நினைவு நிகழ்வுகள் குறித்து அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே கேள்விகள் கேட்கப்பட்டது. குறிப்பாக வெள்ளவத்தையில் இடம்பெற்ற அந்த நினைவேந்தல் நிகழ்வு சம்பந்தமாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது சம்பந்தமாக கேட்ட கேள்விக்கு தான் அமைச்சர் அதற்கும் பதில் கொடுத்தார். எப்படி என்றால், போரில் உயிரிழந்தவர்களை இன வேறுபாடின்றி நினைவு கூற அனைவருக்கும் உரிமை உள்ளது. நாம் யாரும் விரும்பாத ஒரு போரை நாடு எதிர்கொண்டது. அந்த போரில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், ஊனமுற்றவர்கள் என அனைவரையும் நினைவு கூற சிங்களர், தமிழர் என எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை உண்டு. தங்கள் பெற்றோர், பிள்ளைகள், உறவினர்களை நினைவு கூறும் சுதந்திரத்தை அரசு பாதுகாத்து வருகின்றது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆகவே அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. 18ஆம் திகதி மே 18 இந்த யுத்தத்தினால் கொல்லப்பட்ட, மரணித்த உறவுகளை நினைவு கூற அனைவருக்கும் உரிமை உள்ளது. குறிப்பாக எம் தமிழ் சமூகம் அன்று யுத்த களத்திலே நோ ஃபயர் ஜோனிலே பாதுகாப்புக்காக அங்கு ஒன்று திரண்டிருந்த மக்கள், அவர்களை நோக்கி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடாக இருக்கலாம், விமானங்கள் மூலம் போடப்பட்ட குண்டுகளாக இருக்கலாம், அதன் காரணமாக உயிரிழந்தவர்கள் ஏராளம். அதற்கான சரியான டேட்டாக்கள் எங்குமே இல்லை. ஆனால் அப்படி நடந்திருக்கின்றது. அதற்கு பல சாட்சியங்கள் இருக்கிறது. இது சம்பந்தமாக நான் நேற்றைய நிகழ்ச்சியிலும் பேசியிருந்தேன். இதற்கு முன்பதாக எத்தனை நிகழ்ச்சிகள் நாங்கள் பேசியிருக்கின்றோம், இல்லாமல் இல்லை. அப்போது இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அதற்கு ஒரு நல்ல உதாரணம். அவரை குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மையில் ஒரு காணொளியும் வெளியிட்டார். அது அப்படி இருக்க, இன்று அமைச்சர் விஜித ஏரத் மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்படாததற்கான காரணமும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் சம்பந்தமாக சகோதர மொழி பேசுகின்ற ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் அவ்வாறு பதில் கூறினார். யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள், நமக்கு பிடிக்காத யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற அனைவருக்கும் சம உரிமை உள்ளது. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் அப்படி என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக இன்று உதயகம்மன் பில ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அவரும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இப்பொழுது ஆதரவாக பேசி வருகின்றார். கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியிலே அவர் ஒரு அமைச்சர். அவரே ஒரு கட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து விலகி ராஜபக்சேகளுக்கு எதிராக பேச தொடங்கிவிட்டார் அவர். ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த அதிகாரம் எல்லாம் இல்லாமல் போனதும் ராஜபக்சேகளுக்கு ஆதரவாக பேசி வருகிறார். விமல் வீரவன்சம் அப்படித்தான். இப்பொழுதெல்லாம் ராஜபக்சேகளுக்கு ஆதரவாக பேசுவது அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் சரியாக செயற்படுகின்றதில்லை. இவர்கள் பிழையான முறையிலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அரசாங்கத்தை எதிர்த்து வெளியேறியது விமல் வீரவன்ச உதயகம்மன் தான் முதலாவதாக வெளியேறினார்கள். ஆனால் மீண்டும் இன்று இந்த வங்குரோத்த அரசியல் நிலை காரணமாக இவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாவது இவர்களை ஆதரித்து பேசி எங்களுடைய அரசியலை செய்வோம். அது மாத்திரமல்ல, இன்று உதயகம்மன் பில 2-3 விடயங்கள் சொன்னார். அதில் பிரதானமான விடயங்களை பார்க்கலாம். முதலாவது, ராஜபக்ச මැතිතුමා තමයි වර්තමාන නවීන ශ්‍රී ලංකාවේ පියා මේ රටේ නිර්මාතෘ කෑලි කෑලි වලට කැඩලා යන නියමිතව තිබුණු රටක්. அதாவது நவீன இலங்கையின் தந்தை மஹிந்த ராஜபக்ஷ என்று உதயகம்மன் பில குறிப்பிடுகின்றார். நவீன இலங்கையின் தந்தை மஹிந்த ராஜபக்ஷமா. அது மாத்திரமல்ல, அவர் இல்லாமல் இராணுவ வெற்றி விழா என்பது
மணப்பெண் இல்லாமல் நடக்கின்ற திருமண வீடு என்பதை போலத்தான் இன்றைய இந்த இராணுவ வெற்றி நிகழ்வு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த விதமான பயனும் மற்ற ஒரு இராணுவ வெற்றி விழா இது என்பதை உதயகமன் பில குறிப்பிடுகின்றார். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். சரி, ஏதோ நான் ஆரம்பத்திலும் குறிப்பிட்டேன், யுத்த வெற்றியெல்லாம் முடிந்து மீண்டும் 10 வருடம் கழித்து இந்த நாட்டிலே ஒரு மிலேஸ்தரமான குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. ஒரு மிலேஸ்தரமான குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. அதன் பின்னணி என்ன என்பது நாம் அனைவருமே அறிந்த விடயம். சாட்சிகள் இல்லாத காரணத்தினால்தான் இன்னமும் இழுபறி நிலையில் இருக்கின்றது. ஆனாலும் இதுவரை செய்யப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே ஓரளவு அனுமானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்று முடிந்ததும் யார் யார் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தார்கள், என்ன பிரதான கருத்தாக முன்வைத்து இவர்கள் தேர்தலிலே வாக்கு கேட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரும் அறியாத விடயம் அல்ல, எல்லோரும் அறிந்த விடயம்தான். ஆகவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போதே தெரிகிறது. அது மாத்திரமல்ல, ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை அதிகாரிகளை மாற்றியது, விசாரணை எல்லாம் இவர்களுக்கு தேவையானதை போல் செய்து கொண்டது, பல கதைகள் இருக்கின்றது. இதெல்லாம் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்படி இருக்கிற நிலையில் இவர் கூறுகிறார் நவீன இலங்கையின் தந்தை மஹிந்த ராஜபக்ஷ என்று. இதை ஏற்றுக்கொள்வதற்கு யார் தயார் என்று தெரியவில்லை. ஏற்றுக்கொண்டால் இந்த விசாரணை திணைக்களங்களுக்கு முன்பாக வந்து ஆ ஊ என்று சத்தமிடுபவர்கள் தான் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஏனைய பொதுமக்கள், அது சிங்கள மொழியாக இருக்கலாம், தமிழ் மொழியாக இருக்கலாம், எந்த இன மத மொழியோ, பொதுவான பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று தான் நினைக்கின்றேன். காரணம், இலங்கை நாட்டு மக்கள் தான் 2022 எல்லா வரிசைகளிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் படாத பாடுபட்டவர்கள் இலங்கை மக்கள், பொதுமக்கள். அது தமிழ், சிங்களம், ஆங்கிலம் யாரும் வேறுபாடு இல்லை. எல்லோருமே இந்த ராஜபக்சர்களுடைய அந்த ஆட்சியினால் தான் நாடு வங்குரோத்து நிலை அடைந்ததும் எல்லோரும் சென்று போலினில் நின்று தான் அன்றைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக இவரை நாட்டின் தந்தை என்று ஏற்றுக்கொள்ள யாரும் தயாரில்லை என்பதுதான் உண்மையான நிலை. இன்னும் ஒரு விடயம் சொல்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று செய்யும் இந்த யுத்த வெற்றி நிகழ்வானது எந்த விதமான பயணமற்றதாம். அது இரண்டாவதாக சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இவர் இப்படி குறிப்பிடுகின்றார். இராணுவ வீரர்களான பிள்ளையான், சுரேசரே போன்றவர்கள் சிறையில் அடைத்துவிட்டு இவர்களை தடுத்து வைத்து இவர்களுக்கு கொடுமை செய்து கொண்டு இவர்கள் செய்யும் இராணுவ வெற்றி நிகழ்வில் ஏதாவது பயன் இருக்கின்றதா, உண்மையான அர்த்தம் இருக்கின்றதா, இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உதயகமன் பில தொடர்ந்தும் இந்த பிள்ளையானுக்காகவும் சுரேசலைக்காகவும் பேசி வருகிறார். இன்றைய தினமும் அவர் பேசுகிறார். யுத்த வெற்றிக்கு முன்னின்று செயற்பட்டவர்கள் இராணுவ வீரர்கள் இல்லை போல் இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் போல. உண்மையான இராணுவ வீரர்கள் பிள்ளையானும் சுரேசலையும் என்று தான் இவருடைய கருத்திலிருந்து இவர் சொல்ல முற்படுகின்றார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவருக்கும் இருக்கும். பிள்ளையான் அவர் இயக்கத்தில் இருந்தவர், கிழக்கு மாகாணத்தில் பிரதிநிதிப்படுத்தி இயக்கத்தில் இருந்தார். பிறகுதான் அவர் அரசார்பாக மாறினார். ஆனால் இவர் எப்பொழுது இராணுவ வீரராக மாறினார் என்பதுதான் கேள்வி, மிக பெரும் கேள்வி. சுரேசலே சரி, ஓகே, அவர் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்திருக்கின்றார், மேஜர் ஜெனரலாக இருந்திருக்கின்றார். அவரை இன்றும் அப்படித்தான் அழைப்பார்கள், மேஜர் ஜெனரல், முன்னாள் துவான் சுரேசலே என்று தான் அழைப்பார்கள். ரைட், அவர் இராணுவத்தில் இருந்தார், ஓகே. பிள்ளையான் எப்போது இராணுவ வீரராக செயற்பட்டார் என்பதுதான் கேள்வி. அதை நான் மாத்திரமல்ல, இன்று அந்த காணொலிக்கு கீழே, இந்த செய்தி காணொலி கீழே சிங்கள மக்களும் கேட்கின்றார்கள். அடே அப்பா, பிள்ளையான் எப்பொழுது இராணுவத்தில் இணைந்தார், பிள்ளையான் ஒரு இராணுவ வீரனா என்று கேள்வி கேட்டு கம்மான் பிளவை கம்பால் அடிக்காமல் அவருடைய வார்த்தையால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கமெண்ட் செக்ஷனிலே அது அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் நகைச்சுவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு விதமாக. அது எப்படியான நகைச்சுவை என்றால், இனவாதத்தையும் தூண்டிக்கொண்டு அமைதியாக இருக்க மக்களையும் உசுப்பேற்றிக் கொண்டு கோபதாபங்களை உருவாக்கி கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு புதிய அலையை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருப்பதை இவர்களுடைய இந்த வன்ம கருத்துக்களால் நன்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மே மாதம் 17, 18, 19 தேதியெல்லாம் ராஜபக்ஷக்களுக்கு அந்த ஆராதனை செய்யும் முகமாகத்தான் இவர்கள் எல்லாம் செயற்படுவார்கள். இது ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவதுதானே. இன்னும் 30 வருடம் கழித்தும் 30 வருட கால யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது என்றும் நிச்சயமாக சொல்வார்கள். அப்பொழுது இதற்கு காரணமானவர்கள் உயிரோடு இருப்பார்கள் இல்லை என்று தெரியாது.
அது நாங்கள் அப்பொழுது பார்க்கலாம். ஆனால் இன்னும் எத்தனை வருட காலத்துக்கு இந்த யுத்தத்தை வைத்தே நீங்கள் எல்லாம் அரசியல் செய்வீர்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இன்னும் எத்தனை வருட காலத்துக்கு இந்த யுத்தத்தை வைத்து இனவாத ரீதியான அரசியல் செய்வீர்கள்? இந்த மாதிரியான ஆட்களுடைய அரசியல் கருத்துக்கள் காரணமாகத்தான் பொதுவாக இடம்பெறுகின்ற யுத்தத்தில் கொல்லப்பட்ட மரணித்த தமிழ் மக்களை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வுகளையும் பார்த்து இது தீவிரவாதிகளைத்தான் இவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள் என்ற ஒரு எண்ணப்பாட்டிற்குள் நிலைப்பாட்டிற்குள் பொதுவான சிங்கள மக்களும் தள்ளப்படுகின்றார்கள். வலுக்கட்டாயமாக இவர்கள் கொண்டு செல்ல தள்ளுகிறார்கள். இதுதான் இங்கு நடக்கின்றது. நேற்று ஒரு கும்பல் வந்தது வெள்ளவத்தை நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்பாக. அவர்கள் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறார்கள்? அடையப்பா, இங்கு வந்தவர்களில் யாராவது உங்களுடைய உறவினர்கள் அங்கு யுத்தத்தில் இருந்தார்களா? இது முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்டிடி அவர்களைத்தான் நினைவுபடுத்துகிறார்கள். டயஸ்போராவில் இருந்து கிடைக்கின்ற பணத்துக்கு தான் இவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று திட்டி தீர்க்கின்றார்கள். இப்படியான செயற்பாடுகளின் காரணமாக பொதுவான சிங்கள மக்களும் இது உண்மைத்தான் போல, இதுதான் இங்கு நடக்கின்றது போல என்று அந்த எண்ணப்பாட்டிற்குள் தள்ளப்படுகின்றார்கள். இதன் காரணமாக தொடர்ந்தும் அந்த குரோத அந்த வன்ம நிலைத்தான் அதிகரித்து கொண்டே செல்லுமே தவிர என்றுமே நல்லிணக்கம் என்ற ஒன்று இலங்கையில் வரப்போவதில்லை. ஆகவே இந்த யுத்தம் சம்பந்தமான கருத்துக்களை சொல்லி எப்பொழுது இவர்கள் இந்த அரசியலை நிறுத்துகிறார்களோ அன்று தான் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியும். அதுவரை பார்ப்போம். இதே நேரத்தில் நான் இன்னொரு விடயத்தை நான் சேர்த்துக் கொள்கின்றேன். இது தொடர்ந்தும் நான் ஏற்கனவே நியூஸ் இன்சைட் என்றால் ராஜபக்ஷக்கள் அல்லது அவர்களோடு சேர்ந்து ஏனையவர்களுடைய அந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக பார்ப்போம். அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை அந்த பவரை கையில் வைத்துக்கொண்டு இவர்கள் போட்ட ஆட்டமெல்லாம் என்ன என்பது குறித்து நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றும் அப்படி ஒரு கதை இருக்கின்றது. இந்த யுத்த வெற்றியோடு சம்பந்தப்பட்டு நான் அதையும் சொல்லி முடித்து விடுகின்றேன். 2008 மார்ச் 26 ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது ராஜபக்ஷக்களுடைய இந்த ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் போட்ட ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. அதில் ஒரு கதை தான் இது. சிறிய கதை இருந்தாலும் ஒரு முக்கியமான கதை. இந்த விடயத்தை அப்போது ஊடகவியலாளர் லசத்த ரூணுகே என்ற ஊடகவியலாளர் ராவய என்ற ஒரு பத்திரிகையின் எடிட்டராக செயற்பட்டார். அதற்கு முன்பதாக பல ஊடகங்களில் அவர் சேவை புரிந்திருக்கிறார். சிங்கள பிரதான ஊடகங்களில் இவர்கள் ஆய்வு செய்து தான் செய்திகளை வெளியிடுவார்கள். அப்படி ஒரு ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விடயம் தான் இது. 2008 மார்ச் 26 அவர் தான் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியதார் ஒரு காணொலியில். அதை நிச்சயமாக அவருடைய தொடர்ந்தும் வரும் காணொலிகளை பார்த்து அவர் சொல்கின்ற விடயங்களை உங்களுக்கு நான் கொண்டு வர தயாராகவே இருக்கின்றேன். பொரல்ல, அதாவது நான் குறிப்பிட்ட திகதி இருக்கின்றது 2008 மார்ச் 26 கொழும்பு பொரல்ல கணத்த, அதாவது பொதுமாயானத்தில் தான் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மாமியார், அதாவது அவருடைய மனைவி சிராந்தி ராஜபக்சவினுடைய தாயார், அவருடைய பெயர் வயலட் விக்ரமசிங்க, அவர் உயிரிழந்து விட்டார். மரணித்த பின் அவருடைய இறுதிச் சடங்குகள் பொரல்ல புதுமாயானத்தில் செய்யத்தான் இவர்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் பொரல்ல பொதுமையான ஊழியர்களுக்கு, அதாவது அந்த ஸ்டாஃப் இருக்கிறார்கள் தானே மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஒரு ஆர்டர் போடப்படுகின்றது. அன்றைய தினம், அதாவது இவருடைய மாமியார் ராஜபக்சனுடைய மாமியார் அவருடைய மரணத்தை அடுத்து அவருடைய இறுதிச் சடங்குகள் அங்கு செய்யவிருப்பதன் காரணமாக ஏற்கனவே அங்கு செய்வதற்கு தயாராக இருந்தவர்களுக்கு பொதுமக்களுடைய இறுதிச் சடங்குகள் அங்கு இடம்பெறும் பொதுவாக வழமை. அன்றைய தினத்தில் அங்கு இடம்பெறவிருந்த அத்தனை மரண சடங்குகளையும் அன்றைய தினம் செய்ய வேண்டாம் என்றும் அங்கு செய்ய வேண்டாம் என்றும் கொழும்பில் இருக்கின்ற ஏனைய பொது மயானங்களில் செய்யுமாறும் ஒரு ஆர்டர் போடப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இவர்களுடைய தேவைக்கு ஒரு பொது இடத்தை எப்படியெல்லாம் இவர்கள் தங்களுடைய அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரத்திலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று. அப்பொழுது அந்த நாட்களில் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த ஜயந்த சில்வா, அவர் UNP பிறகு SJPக்கு மாறினார். பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் தான் அவர். பொரல்ல பகுதி என்பதால், அவருடைய பகுதி பொரல்ல பகுதி அவருடைய பகுதி என்பதால் பொரல்லையில் உள்ள எல்லா மரண வீடுகளுக்கும் அவர் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நிறைய அரசியல்வாதிகளை பார்த்திருக்கணும். திருமண வீடுகளுக்கெல்லாம் செல்வார்கள், எல்லா திருமண வீடுகளுக்கும் சென்று விடுவார்கள், பிறந்த நாளுக்கு சென்று விடுவார்கள், அழைப்பு இருக்கின்றதோ இல்லையோ சென்று விடுவார்கள். அதே போல தான் அந்த காலத்திலும் இந்த பழக்கம் இருந்திருக்கிறது ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு. அதில் ஒன்று தான் ஜயந்த சில்வா. இவருக்கு ஒரு பழக்கம், பொரளையில் அவருடைய பகுதியில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் மரண வீடுகளுக்கு சென்று அந்த இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்வார்கள். அது நல்ல விடயம் தான், ரைட்.
அப்படி இருக்கும்போது இந்த ஊடகவியலாளர் லசந்த ரூணுகே 2008/3/26 அன்று நீங்கள் எத்தனை மரண இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இது நடந்து முடிந்த பிறகுதான் இவர் தொலைபேசி மூலமாக கேட்கிறார். இவர் குறிப்பிட்டிருக்கின்றார், அன்றைய தினம் ஒரு 6-7 மரண இறுதிச் சடங்குகள் இருந்தது, நான் போகவில்லை, என்ன காரணம் என்று கேட்டதும் தான் அவர் உண்மையை சொல்கிறார். இவருக்கு ஊடகவியலாளர்களுக்கு ஏற்கனவே விடயம் தெரிந்துவிட்டது. இவர் நேரடியாக அங்கு சென்று தகவல்களை திரட்டிவிட்டார். இதை உறுதிப்படுத்திக் கொள்ள இவரிடம் மொபைல் மூலமாக கேட்கின்றார், கோல் மூலமாக. இவர் குறிப்பிடுகின்றார், இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியினுடைய மாமியாருடைய மரண வீடு, அதாவது இறுதிச் சடங்குகள் பொருள காணத்தில் இடம்பெற்றதால் அங்கு இடம்பெறவிருந்த ஏனைய இறுதிச் சடங்குகள்லாம் வேறு இடத்தில் செய்யுமாறு ஒரு உத்தரவு போடப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அங்கு எல்லாமே ரத்து செய்யப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டது. இதன் காரணமாக என்னால் செல்ல முடியாமல் போய்விட்டது என்று. அப்பொழுது ஊடகவியலாளர் சொல்கிறார், சரி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், உங்களை கோட் செய்து நான் இந்த செய்தியை பிரசுரிக்கட்டுமா என்று கேட்டிருக்கின்றார். அதாவது நீங்கள் குறிப்பிட்டதாக இதை ஹைலைட் செய்து நான் செய்தியாக வெளியிடவா என்று கேட்டதற்கு அவர் அப்பொழுது எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் அச்சம் தானே, பயம் தானே, அவர் குறிப்பிட்டு விட்டார், இல்லை இல்லை, ஐயோ வேண்டாம், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பின்னர் கேஸை கேட்டு விடுவார், பெரிய பிரச்சனையாகிவிடும், ஆகவே இதை செய்தியாக்கி விடாதீர்கள், நான் சொன்னதாக சொல்லியே விடாதீர்கள் என்று அவர் அந்த இடத்திலிருந்து கல்லறிந்து விட்டார். இப்படியெல்லாம் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் எவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் இவ்வாறு பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படியெல்லாம் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை விளக்கும் முகமாகத்தான் அந்த கதை. அதை அவருடைய ஒரு நேர்காணல் ஊடகவியலாளர் லசந்த ரூணுகே அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆகவே இப்படித்தான் இருக்கின்றது. அங்கே இவ்வாறானவர்களை நாட்டின் தந்தை என வர்ணிப்பது சரியா பிள்ளையா? நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் இன்னும் பல புதிய கதைகள் இருக்கின்றது. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளை பேசுவோம். ஒளிப்பதிவாளர் லிசியாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.